Hello students, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 7th standard maths chapter 2 measurementங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸில் நம்ம parallelogram rhombusம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஆஃப்லைனில் நம்ம பார்க்கலாம். trapezium அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். trapeziumனா என்ன அப்படின்னா a parallelogram with one pair of non-parallel side is known as a trapezium அப்படின்னு சொல்கிறோம். அதாவது trapezium பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். that ABCD is a trapezium. இதில் one pair of non-parallel side ABயும் CDயும் parallel இருக்கும். that AD CD வந்து non-parallel அப்படின்ட்டு இருக்கும். அப்போ that one pair of non-parallel side is called a trapezium அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதுதான் அதோட டெஃபினேஷன். இதில் isosceles trapezium அப்படின்றது. isosceles trapezium என்ன அப்படின்னா that non-parallel sides are equal. இதுதான் non-parallel side. that is BCயும் ADயும் தான் non-parallel side. இது ரெண்டும் ஈக்குவல். இதோட வேல்யூ 4 சென்டிமீட்டர்னா இதோட வேல்யூ 4 சென்டிமீட்டர்னு இருக்கும். தட் இஸ் isosceles trapezium அப்படின்னு சொல்கிறோம். that area of the trapezium is equal to 1/2 h into a plus b square unit அப்படின்னு சொல்கிறோம். 1/2 into h னா that height of the trapezium. இதுதான் height. ஓகேங்களா, இதுதான் height. a plus b அப்படிங்கிறது sum of the parallel side. எது parallel side? ABயும் CDயும் parallel. அப்போ ஏபியோட வேல்யூ வந்து ஏ யூனிட்டு, சிடியோட வேல்யூ பி யூனிட். சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ். ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் பார்க்க போகிறோம். தட் எக்ஸசைஸ் 2.3ல தட் ஃபர்ஸ்ட் சம் that h height is equal to 10 meter. The parallel side, one of the parallel side A is equal to 12 meter and another one parallel side B is equal to 20 meter. Find the area அப்படின்னு கேட்டிருக்காங்க. Area of the trapezium is equal to 1/2 h into a plus b square unit. 1/2 into நமக்கு h ஓட வேல்யூ தெரியும் 10 meter அப்படின்னு தெரியும். The sum of the parallel side A ஓட வேல்யூ 12 meter plus B ஓட வேல்யூ 20 meter. அப்புறம் என்ன பண்ணுறோம்? டினாமினேட்டரில் 2 இருக்குது, இங்கே நியூமினேட்டரில் 10 இருக்குது. இது கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 5 2s are 10. 5 அப்படியே போட்டுக்கிறோம். ப்ராக்கெட்டை ஆட் பண்ணுறோம். 12 plus 20 எவ்வளோ வரும்? 32. 5 into 32, 5 2s are 10, 0, balance 1, 5 3s are 15, 15 plus 1, 16. 160 ஸ்கொயர் மீட்டர். ஏரியா அப்படிங்கும் போது நீங்கள் வந்து யூனிட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயரில் போடணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் ரோமன்லேயே செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். parallel side, one parallel side A is equal to 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் parallel side B is equal to 28 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. that area is equal to 492 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. that area of the trapezium is equal to 1/2 h into a plus b square units. ஏரியா நமக்கு கொடுத்துருக்காங்க, கிவன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. 492 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஹெச் அப்படியே வச்சுக்கிறோம். இன்டூ ஏவோட வேல்யூ 13, பிஓட வேல்யூ 28. அடுத்த ஸ்டெப்பு, இங்கே டினாமினேட்டரில் இருக்க 2 வந்து இந்த ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா மல்டிப்ளையாக மாறிடும். அப்போ 492 இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்டூ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 13ஐயும் 28ஐயும் ஆட் பண்ணால் 41 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஹெச் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹெச் ஒன் சைடு வச்சுக்கிட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். now ஹெச் இஸ் ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன இருக்கு? 492 இன்ட்டு 2. இந்த ஹெச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற மல்டிப்ளிகேஷன் 41 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைடட் பை 41 அப்படின்னு ஆயிரும். ஓகேங்களா, இந்த 41ங்கிறது பிரைம் நம்பர். அப்போ நம்ம டைரெக்டாக தான் கேன்சல் பண்ணணும். 1 டைம் 41 41. இங்கே பார்த்தீங்கன்னா 49ல், அதாவது நாங்கள் டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 492ல் 41, 49ல் 1 டைம் இருக்குது. 1 டைம் 41 41. 9 minus 1 என்ன வரும்? 8. 4 minus 4 0. போட தேவையில்லை. bring that next number 82. 82ல் 41 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்கும். 2 times 41 82. the remainder is 0. அப்போ எத்தனை டைம் இருக்குன்னா 12 டைம் இருக்குது. ஓகேங்களா, 41 வந்து 492ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 12 டைம்ஸ் இருக்குது. அப்போ 12 2s are 24 சென்டிமீட்டர். therefore the value of h is equal to 24 சென்டிமீட்டர். ஓகேங்களா, தென் அதில் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 19 மீட்டர்.
that one of the parallel side A நம்ம கண்டுபிடிக்கணும். next parallel side B is equal to 16 meter னு கொடுத்துட்டாங்க. area 323 square meter னு கொடுத்துட்டாங்க. the same formula area of the trapezium is equal to 1 by 2 h into A plus B square unit. area ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 323 is equal to 1 by 2 into h ஓட வேல்யூ 19 அப்படின்னு இங்க கொடுத்தாச்சு into A ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால A வை அப்படியே வச்சுக்கலாம் plus B ஓட வேல்யூ 16 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிரோம். அடுத்த ஸ்டெப் 323 இங்க பாத்தீங்கன்னா 19 by 2 இத கேன்சல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றேன் இந்த 19 by 2 இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துறேன். இந்த 19 by 2ங்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும் ரெசிப்ரோக்கலா மாறிடும். 19 by 2 அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்தா 2 by 19 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடுல இந்த A plus 16 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த 19ங்கிறது பிரைம் நம்பர். அப்ப அந்த 19 323ல கேன்சல் பண்றோம். இங்க பாருங்க டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். 323 divided by 19. 32ல 19 எத்தனை டைம் இருக்குன்னா 1 time 19 19. the balance வந்து 13. இந்த 3 கீழே கொண்டு வந்துறோம். 133ல 19 எத்தனை டைம் இருக்குன்னா 7 time 19 133 ரிமைண்டர் 0. அப்ப எத்தனை டைம் இருக்கு 17 டைம் இருக்கு. இங்க 17 இருக்கு, இங்க 2 இருக்கு. மிடில்ல மல்டிப்ளிகேஷன் 17 2s are 34. ரைட் சைடு என்ன இருக்கு A plus 16. அப்புறம் அப்ப A தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த A வை ஒன் சைடு வச்சுக்கணும், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடணும். இந்த பிளஸ் 16 இந்த பக்கம் வந்தது அப்படின்னா மைனஸ் 16 சேஞ்ச் ஆயிரும். அப்ப 34 மைனஸ் 16 34ல இருந்து 16 சப்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு 18 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். therefore the parallel side A is equal to 18 meter. ஓகேங்களா? then the last sum, the first Roman last sum, height is equal to 16 centimeter. that one of the parallel side A is equal to 15 centimeter. that another parallel side நம்ம கண்டுபிடிக்கணும். போன சம்ல பாத்தீங்கன்னா B கொடுத்துட்டு A கண்டுபிடிச்சோம். போன சம்ல பாருங்க B கொடுத்துட்டாங்க A கண்டுபிடிச்சோம். இந்த சம்ல A கொடுத்துட்டாங்க B கண்டுபிடிக்க போறோம். அதே சேம் மெத்தட் தான். ஏரியா 360 ஸ்கொயர் சென்டிமீட்டர் னு கொடுத்துட்டாங்க. that area of the trapezium is equal to 1 by 2 h into A plus B square units. ஏரியாவோட வேல்யூ நமக்கு தெரியும் 360 is equal to 1 by 2 into h ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 16 into A ஓட வேல்யூ 15 plus B தான் நம்ம கண்டுபிடிக்கணும். then 360 is equal to இது பாருங்க கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து ரெசிப்ரோக்கலா மாத்துறோம். இது நம்மளால கேன்சல் பண்ண முடியும் because 16 is the even number. 8 2s are 16 கேன்சல் பண்ணிட்டோம் 15 plus B அப்படியே போட்டாச்சு. அது அந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 8 இருக்கு பாத்தியா, இது இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆகும் டிவைடட் பை 8 னு ஆயிரும். அப்ப 360 divided by 8 is equal to 15 plus B. இத கேன்சல் பண்ணோம்னா 32ல அதாவது 360ல 8 எத்தனை டைம் இருக்கு அப்படின்னா 4 8s are 32. பேலன்ஸ் 4. இந்த 0வை கீழே கொண்டு வந்துருங்க. 40ல 5 8s are 40. the remainder 0. அப்ப எத்தனை டைம்ஸ் இருக்கு 45. ஓகேவா? then next step 45 இந்த plus 15 இந்த பக்கம் வந்ததுன்னா minus 15 is equal to B. 45ல 15 போச்சுன்னா எவ்வளவு 30. therefore the value of B is equal to 30 centimeter. ஓகேங்களா? இப்போ இந்த மூணு சம்மும் ஒரே மாடல் தான். ஆனா ஒரு சம்ல ஹைட் கேட்டிருக்காங்க, ஒரு சம்ல ஒன் ஆஃப் த பேரலல் சைடு A கேட்டிருக்காங்க, இன்னொரு சம்ல இன்னொரு பேரலல் சைடு B ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப சேம் மெத்தட், கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணோம்னா ஆன்சர் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் the second sum, second Roman, that one of the parallel side A is equal to 24 centimeter, that another parallel side B is equal to 20 centimeter, H is equal to 15 centimeter. area எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. I will read the question again. Find the area of the trapezium whose parallel sides are 24 centimeter and 20 centimeter and the distance between them is 15 centimeter. distance between the parallel side அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து trapezium, distance between the இதுதான் parallel side, இதுதான் parallel side, இதுக்குள்ள distance என்ன இதுதான். அப்ப இது வந்து height ன்னு அர்த்தம். distance between the parallel side னா என்ன மீனிங், அது வந்து height ஓட வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப parallel side கொடுத்துட்டாங்க, height கொடுத்துட்டாங்க, ஏரியா கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. that is area of the trapezium is equal to 1 by 2 h into A plus B square units. 1 by 2 into h ஓட வேல்யூ 15, A ஓட வேல்யூ 24 plus B ஓட வேல்யூ 20.
இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். கேன்சல் பண்ணால் டெசிமலில் வரும், வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியாக நம்ம பண்ணிட்டு போகலாம். 15/2 அப்படியே வச்சுக்கலாம். இன்டூ இந்த ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணோம்னா ரெண்டே ஆட் பண்ணும். 24 20 ஆட் பண்ணோம்னா 44. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈவன் நம்பர், 2ஆல் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ இது 1 × 2, இங்கே 2 2s are 4, 2 2s are 4. இப்போ மேலே என்ன இருக்குது? 15 × 22. இந்த 15ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 15ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 2s are 10, 0, பேலன்ஸ் 1, 1 2s are 2, 2 + 1 3. Again 5 2s are 10, 0, பேலன்ஸ் 1, 1 2s are 2, 2 + 1 3. இதை ஆட் பண்ணோம்னா 330 அப்படின்னு ஆன்சர் வரும். 330 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா அப்படிங்கிறனால யூனிட் வந்து எப்படி வரும்? ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா, தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? the area of the trapezium is 1586 square meter. The distance between its parallel side is 26 centimeter. If one of the parallel side is 84 centimeter, then find the other side அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட், டிஸ்டன்ஸ்னாவே நான் சொல்லியிருக்கேன், பேரலல் சைடோட டிஸ்டன்ஸ் அப்படின்னாவே அது வந்து ஹைட். that height h is equal to 26 centimeter. that one of the parallel side a is equal to 84 centimeter. Find the other parallel side அப்படின்னு கேட்டிருக்காங்க. the same formula, area of the trapezium is equal to 1/2 h into a plus b square units. யூனிட்ஸ் போட மறந்துடாதீங்க. ஏரியாவோட வேல்யூ கொடுத்தாச்சு 1586 is equal to 1/2 into h வந்து 26 into one of the parallel side a வந்து 84 plus b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்மளால 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணுறதை ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 3 2s are 6. அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 1586, that is 1586 is equal to 13 into 84 plus b. இந்த மல்டிப்ளை டேர்மில் இருக்க 13 இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆகும்? டிவைடட் பை 13 ஆயிடும். 1586ல் 13 டேபிள் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 15ல் 1 13s are 13. இதை சப்ராக்ஷன் பண்ணால் பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் நம்பரை கீழே கொண்டு வந்துடுறோம். 28. 28ல் 13 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குது. 2 டைம்ஸ் 13 வந்து 26. அகைன் இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் நம்பர் 6 கீழே கொண்டு வந்துடுறோம். 26ல் 13 எத்தனை டைம் இருக்குன்னா 2 டைம்ஸ் 13 26, the remainder 0. அப்போ 122 டைம்ஸ் இருக்குது. 122 is equal to 84 plus b. ஓகேங்களா? இப்போ இந்த 84 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். 122 minus 84 ஆயிரும். b ஒன் சைடு வச்சுக்கிறோம், ரிமைனிங் நம்பர்ஸ் ஒன் சைடு வச்சுக்கிறோம். வச்சுட்டோம்னா 122 minus 84. 124லேருந்து 84 சப்ராக்ஷன் பண்ணோம்னா 38 அப்படின்னு வரும். யூனிட் வந்து சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேன். ஏன் யூனிட் சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து வேல்யூ ஆஃப் பேரலல் சைடு தான் கண்டுபிடிக்கிறோம். ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தான் யூனிட் வந்து பவர் வரும். ஓகேங்களா? ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வரும். நம்ம வந்து ஒன் ஆஃப் த பேரலல் சைடு தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ யூனிட் வந்து நார்மலாக தான் இருக்கும். தட் இஸ் 38 சென்டிமீட்டர். தென் நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம். given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the area of a trapezium is 1080 square centimeter. If the length of its parallel sides are 55.6 centimeter and 34.4 centimeter, find the distance between them அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது ஏரியா கொடுத்துருக்காங்க, parallel sides கொடுத்துருக்காங்க, find the distance between the parallel sides, that is h கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. The same formula, area is equal to 1/2 into h into a plus b square unit. ஏரியா கொடுத்தாச்சு 1080 is equal to 1/2 into h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ a ஓட வேல்யூ 55.6 plus b ஓட வேல்யூ 34.4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 இந்த பக்கம் வந்தது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். 1080 into 2 is equal to h into இந்த டெசிமல் ஃபார்ம் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இங்கே போட்டுக்க பாருங்க 55.6 34.4. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6 plus 4 10, பேலன்ஸ் 1. அந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. 5 plus 4 9, 9 plus 1 10, பேலன்ஸ் 1. 5 plus 3 8, 8 plus 1 9. அப்போ 90.0 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 மீன்ஸ் நத்திங், வேல்யூ கிடையாது. அப்போ 90 மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2116 ஆன்சர் வருது. அதாவது 0 2s are 0, 8 2s are 16, மாதிரி இந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம். 1 2s are 2, 2160 அப்படின்னு வருது. இங்கே இருக்க மல்டிப்ளை 90 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைடட் பை 19 சேஞ்ச் ஆகிடும். இதில் 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் நியூமரேட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா 216 இருக்கும், டினாமினேட்டரில் 9 இருக்கும். இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னோம்னா 21ல் 9 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ். 2 9s are 18,
21 minus 18 சப்ராக்ஷன் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து 3. இந்த 6 வந்து கீழே கொண்டு வந்துடுறோம். 36ல 9 எத்தனை டைம் இருக்குன்னா 4 times 9 வந்து 36. அப்போ ஹெச்சோட வேல்யூ எவ்வளவு 24 சென்டிமீட்டர். ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ வரும் 24 சென்டிமீட்டர். யூனிட் பாருங்க, நார்மல் யூனிட் தான் போட்டிருக்கேன். ஏரியா அப்படின்னா தான் ஸ்கொயர் யூனிட் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க. The area of the trapezium is 180 square centimeter and its height is 9 centimeter. If one of the parallel side is longer than the other by 6 centimeter, find the length of the parallel side. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா கொடுத்துட்டாங்க 118 கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு 2 பேரலல் சைட்ஸ் இருக்கு. தட் ஒன் ஆஃப் த பேரலல் சைட் ஏ, இன்னொரு பேரலல் சைடு பி. அதில் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, ஒரு பேரலல் சைடு அப்படியே தான் இருக்குது, இன்னொரு பேரலல் சைடுக்கு மட்டும் இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, தட் ஒன் ஆஃப் த பேரலல் சைடு ஏதோ ஒன்று ஏன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஒன் ஆஃப் த பேரலல் சைடு ஏ இஸ் லாங்கர் தேன் த அதர். லாங்கர் தேன் என்ன மீனிங், லாங்கர்னா அதிகமா, அந்த அதிகமாங்கிறதுக்கு பிளஸ் போட்டுட்டோம். ஓகேவா? லாங்கர் தேன் த அதர். அதர் பேரலல் சைடு என்ன பி. ஓகேவா? ஒன் ஆஃப் த பேரலல் சைடு ஏ இஸ் ஈக்குவல் டு லாங்கர் தேன் அப்படின்னா பிளஸ் அதிகமா இருக்குது. அதர், அதர்னா இன்னொரு பேரலல் சைடோட எவ்வளோ அதிகமா இருக்குது 6 யூனிட் அதிகமா இருக்குது. மறுபடியும் இந்த கண்டிஷன் சொல்றேன், நல்லா பாருங்க. That one of the parallel side A is equal to longer than na plus other na இந்த parallel side இன்னொரு parallel side B by 6. 6 வந்து இதோட அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. Now same formula, area is equal to 1/2 into h into a plus b square units. ஏரியாவோட வேல்யூ நமக்கு தெரியும் 180 is equal to 1/2 into h ஓட வேல்யூ 9 அப்படின்னு நமக்கு தெரியும். இது பாத்தீங்கன்னா இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், b plus 6ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏவோட வேல்யூ b plus 6. அப்போ ஏ இருக்க இடத்துல b plus 6 போடணும். இன்னொரு பேரலல் சைடு பிஏ தான். ஓகேங்களா? இன்னொரு பேரலல் சைடை பற்றி இங்கே எதுவுமே சொல்லாது, அப்படியே தான் இருக்குது, அந்த யூனிட் அப்படியே தான் இருக்கும். இந்த ஒன் ஆஃப் த பேரலல் சைடு, ஒரே ஒரு பேரலல் சைடு தான் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ b plus 6, இன்னொரு பேரலல் சைடு b தான். அடுத்த ஸ்டெப்பு, இது பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கெலாம் அந்த சைடு கொண்டு வந்துடலாம். 180 இன்ட்டு இங்கே 9/2ங்கிறது இந்த பக்கம் தான் என்ன ஆகும் 2/9 சேஞ்ச் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு இதில் எத்தனை டைம் பி இருக்குன்னு பாருங்க, 1 டைம் பி 1 டைம் பி, அப்போ 2 டைம் பி இருக்கு, 2b plus 6. அடுத்த ஸ்டெப்பு, இப்போ இதை வந்து 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 9s are 9, இங்கே எத்தனை டைம் இருக்கும் 2 9s are 80, 0 20 டைம்ஸ் இருக்கு. 20 into 2 மல்டிப்ளை பண்ணா 40 is equal to 2b plus 6. ஓகே, நம்ம கன்வீனியன்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் பண்ணல. 2b plus 6 is equal to 40. இப்போ இந்த 2b அப்படியே வச்சுக்கலாம். இந்த plus 6 அந்த பக்கம் போச்சுன்னா minus 6 சேஞ்ச் ஆயிரும். 40ல 6 சப்ராக்ஷன் பண்ணோம்னா 34. 2b is equal to 34 தான், b is equal to 34. இந்த மல்டிப்ளை 2 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைடட் பை 2 மாறிடும். 34ல எத்தனை டைம்ஸ் 2 இருக்குன்னா 17 டைம்ஸ் இருக்கு. அப்போ தட் அதர் பேரலல் சைடு b is equal to 17 சென்டிமீட்டர். இப்போ ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ தான் என்னன்னு வச்சிருக்கிறோம், a is equal to b plus 16. a is equal to b plus 16. b யோட வேல்யூ நமக்கு 17 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த b யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 17 plus 6 ரெண்டையும் ஆட் பண்ணா 23 சென்டிமீட்டர். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 23 சென்டிமீட்டர், பியோட வேல்யூ வந்து 17 சென்டிமீட்டர். Now next sum, 6th sum பாருங்க. The sun side of a window is in the form of isosceles trapezium whose parallel sides are 81 centimeter and 64 centimeter and the distance between them is 6 centimeter. Find the cost of painting the surface at the rate of ₹2 per square centimeter. அதாவது ஒரு விண்டோ, ஷேடோ ஆஃப் த விண்டோ, விண்டோக்கு ஷேடோ போட்டிருப்பாங்க தெரியுமா, நம்ம வீட்டில எல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அதோட parallel சைடு கொடுத்துட்டாங்க. a is equal to 81 சென்டிமீட்டர், b is equal to 64 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஹைட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel சைடு, தட் இஸ் ஸ்கெட்ச்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹2 ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதோட டோட்டல் ஏரியா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும். Area of the trapezium is equal to 1/2 h into a plus b square units. 1/2 into h ஓட வேல்யூ 6 ன்னு தெரியும், parallel side a ஓட வேல்யூ 81, then b ஓட வேல்யூ 64 அப்படின்னு நமக்கு தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம். இதை கேன்சல் பண்ணோம்னா 3 2s are 6,
3 into இது ரெண்டையும் ஆட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் 4 + 1 5, 8 + 6 14. இப்போ 3யும் 145 மல்டிப்ளை பண்ணால் 435. தட் இஸ் 3 5s are 15, பேலன்ஸ் 1. 3 4s are 12, 12 + 1 13, பேலன்ஸ் 1. 3 1s are 3, 3 + 1 4. அப்போ ஏரியா is equal to 435 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அவங்க பர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா 2 rupees. தட் இஸ் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு அர்த்தம் ஒவ்வொரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கும் ருபீஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு டோட்டல் ஏரியா எவ்வளோ வருது 435. அப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 435 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 435 into 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ருபீஸ் 870 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடு தான், ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா a window is in the form of trapezium whose parallel sides are 105 cm and 50 cm respectively, and the distance between the parallel sides is 60 cm. Find the cost of glass used to cover the window at the rate of rupees 15 per 100 square centimeter. இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறோம், அதில் வந்து விண்டோவுக்கு கிளாஸ் வரும். ஓகேங்களா? அதை விட்டுருங்க. இது வந்து பர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 2 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பர் 100 ஸ்கொயர் மீட்டருக்கு 15 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம பர் ஸ்கொயர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை, அதே இதுதான். parallel side பார்த்தீங்கன்னா A 105 cm, B 50 cm, height distance between the parallel side H is equal to 60 cm னு கொடுத்துட்டாங்க. Area is equal to 1/2 H into A plus B square units. 1/2 into H ஓட வேல்யூ 60 cm, 60 சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம். A ஓட வேல்யூ 105, B ஓட வேல்யூ 50. இதை வந்து 2 டேபிளில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். 3 2s are 6, 0. அப்போ 30 டைம்ஸ் இருக்குது. 30 இன்ட்டு இது ரெண்டையும் 105ஐயும் 50 ஆட் பண்ணோம்னா 155. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 அப்படியே போட்டுக்குங்க. 155யும் 3யும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 3s are 15, பேலன்ஸ் 1. 5 3s are 15 + 1 16, பேலன்ஸ் 1. 1 3s are 3, 3 + 1 4. 4650 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஒரு டோட்டல் ஏரியா. நமக்கு காஸ்ட் ஆஃப் கிளாஸ் பர் 100 ஸ்கொயர் மீட்டர். இந்த ஸ்டெப் மட்டும் பாருங்க. பர் ஸ்கொயர் மீட்டர்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். 100 ஸ்கொயர் மீட்டருக்கு ருபீஸ் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டோட்டல் ஏரியா என்ன 4650 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 100 வந்து டிவைட் பண்ணணும். 4650ஆல் 100 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 15 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். பாருங்க, இதை 0 0 கேன்சல் பண்ணிட்டேன். 2 5s are 10, 3 5s are 15. மேலே 465 into 3 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1395 டிவைடட் பை 2. 2 டேபிளில் வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பாருங்கள் 1395 டிவைடட் பை 2 போட்டோம்னா 6 2s are 12, பேலன்ஸ் 1. 9 கீழே கொண்டு வந்துடும். 19ல் 9 2s are 18, பேலன்ஸ் 1. இந்த 5 கீழே கொண்டுறோம். 7 2s are 14, பேலன்ஸ் 1. இதில் நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா ஒரு 0 ஆட் பண்ணலாம். 5 2s are 10, the remainder 0. அப்போ என்ன அமௌண்ட் நமக்கு கிடைக்குது 697.50 பைசே அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. A 1 டைம், B 1 டைம், H 1 டைம், ஏரியா 1 டைம், மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 7th மேக்ஸ் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்டில் மிஸ்சலேனியஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 2.4. ஓகேங்களா? மிஸ்சலேனியஸ் ப்ராப்ளமில் எக்ஸசைஸ் 2.4ல் தட் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். தட் ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, த பேஸ் ஆஃப் த parallelogram is 16 centimeter and the height is 7 centimeter less than its base. Find the area of the parallelogram. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் மிங்கிளாகி வர்றது தான் மிஸ்சலேனியஸ் ப்ராப்ளம்ஸ்னு வரும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட் எக்ஸசைஸ் parallelogram இருக்குது, ராம்பஸ் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரபீசியம் இருக்குது. அப்போ ஓகேங்களா, இதெல்லாம் மிங்கிளாகி வர்றது தான் உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு வரும் மிஸ்சலேனியஸ் ப்ராப்ளம்ங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த parallelogram அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பேஸ் கொடுத்துட்டாங்க 16 சென்டிமீட்டர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஹைட் இஸ் ஓகேவா, இந்த ஹைட் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஹைட் இஸ் 7 சென்டிமீட்டர் லெஸ் தேன் இட்ஸ் பேஸ்.
இந்த ஹைட் வந்து எப்படி இருக்கும், பேஸோட 7 வந்து கம்மியாக இருக்கும். லெஸ் தென் என்ன மீனிங், கம்மியாக இருக்கும். அப்போ பேஸை விட 7 வந்து கம்மியாக இருக்கும். அப்போ b மைனஸ் 7. பிங்கிறது என்ன, பேஸ். பேஸ் எவ்வளவு, 16 சென்டிமீட்டர். 16 மைனஸ் 7 ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். அப்போ h வந்து எவ்வளவு, 9 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த parallelogram is equal to b into h square units. பேஸ் நமக்கு தெரியும் 16 சென்டிமீட்டர் தெரியும், ஹைட் தெரியும், இன்டூ 9 சென்டிமீட்டர். 16ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த கண்டிஷனை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. the height is less than 7 இட் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பேஸை விட 7 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் வந்து 16. அப்போ 16ல் 7 மைனஸ் பண்ணோம்னா 9 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் ஹைட்டோட வேல்யூ. ஏரியா ஆஃப் த parallelogram ஃபார்முலா BH ஸ்கொயர் யூனிட், அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, an agricultural field is in the form of a parallelogram whose area is 68.75 square hectometer. HMனு கொடுத்துருக்காங்க. HMனா ஹெக்டாமீட்டர். இது வந்து டெசிமலில் கொடுத்துருக்காங்க. The distance between the parallel side is 6.25 hectometer. Distance between the parallel side, ரெண்டு parallel சைடுக்குள்ள distance வந்து height அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, 6.25 hectometer. Find the length of the base. ஓகேங்களா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த parallelogram நமக்கு ஃபார்முலா தெரியும், b இன்டூ ஹெச் ஸ்கொயர் யூனிட். ஏரியா நமக்கு கொடுத்துட்டாங்க 68.75 இஸ் ஈக்குவல் டு b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச் வந்து 6.25. இந்த b-யை ஒன் சைடு வச்சுக்கலாம், ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ அப்படி கொண்டு போனோம்னா b இஸ் ஈக்குவல் டு 68.75. இந்த மல்டிப்ளைல இருக்க 6.25 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைடட் பைன்னு மாறிடும். ஓகேங்களா, மல்டிப்ளை இருக்கட்டும் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா டிவைடட் பைன்னு சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெசிமல் இருக்கு. டெசிமல்ங்கும் போது கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், அந்த டெசிமல் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ 2 டிஜிட் பாயிண்ட்டுங்கும் போது வி ஷுட் மல்டிப்ளை 100. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம 100ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, 2 டிஜிட் அப்படின்னா. இதே 1 டிஜிட் இருந்து அப்படின்னா நம்ம 10ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணலாம். 3 டிஜிட்னா 1000ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணலாம். இதே மாதிரி தான் கண்டிஷன். அப்போ அந்த டெசிமல் நமக்கு வேண்டாம், நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படிங்கும்போது எத்தனை டிஜிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஜீரோஸ் வரும் மாதிரி நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணிடும். இங்கே 2 டிஜிட் கொடுத்ததுனால நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணி 100ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணோம்னா அந்த டெசிமல் கேன்சல் ஆகி ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் வரும். என்ன நம்பர்ஸ் வரும், 6875 அப்படியே வந்துடும். கீழே 625ன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா 625ல் 125 டைம்ஸ் இருக்குது. 6875 டைம்ஸில் 1375 டைம்ஸ் இருக்குது. மறுபடியும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இதில் 25 டைம்ஸ் இருக்குது, இதில் 275 டைம்ஸ். மறுபடியும் கேன்சல் பண்ணோம்னா இதில் 5 டைம்ஸ், இதில் 55 டைம்ஸ். 5ஐயும் 55ஐயும் கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ் வரும். இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கேன்சல் பண்ணிக்கிட்டே வரணும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஓகேங்களா, இதில் தான் மிஸ்டேக் நமக்கு நிறைய வரும். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணுங்க. இப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 11 ஹெக்டாமீட்டர். ஓகேங்களா, யூனிட் வந்து மறக்காமல் போட்டுருங்க. த பேஸ் ஆஃப் த parallelogram b is equal to 11 hectometer. Then next third sum பார்த்தீங்கன்னா, a square and a parallelogram have the same area if the side of the square is 48 meter and the height of the parallelogram is 18 meter. Find the length of the base of the parallelogram. அதாவது ஸ்கொயரோட ஏரியாவும் parallelogram ஏரியாவும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேம்னு என்ன அர்த்தம், ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கொயரோட சைடு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரோட சைடுன்னு என்ன, ஏ கொடுத்துட்டாங்க 48 மீட்டர். parallelogram-ஓட ஹைட் கொடுத்துட்டாங்க 18 மீட்டர். கொடுத்துட்டு பேஸ் ஆஃப் த parallelogram என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஏரியாவும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் சேம்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். ஏரியா ஆஃப் த parallelogram ஃபார்முலா பி இன்டூ ஹெச்ன்னு தெரியும். ரெண்டும் சேம்னு சொன்னதுனால ஈக்குவல் போட்டுக்கிறோம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி இன்டூ ஹெச். ஏவோட வேல்யூ எவ்வளவு, தட் இஸ் சைட் ஆஃப் த ஸ்கொயர் 48. பவர் வந்து 2 இருக்கனால பவர் 2 போட்டுக்கிட்டேன். இஸ் ஈக்குவல் டு பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டூ ஹைட் வந்து 18 சென்டிமீட்டர். ஓகேங்களா, 18 மீட்டர். அடுத்தது இந்த பி அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரிமைனிங் எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடலாம். நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடலாம். இந்த 48 ஸ்கொயரை வந்து எப்படி எழுதலாம்னா 2 டைம்ஸ் எழுதலாம். 48 ஸ்கொயர்னு என்ன மீனிங், 2 டைம்ஸ் யூ ஷுட் ரைட் த 48. தட் இஸ் 48 இன்டூ 48ன்னு எழுதணும். 48 இன்டூ 48. இந்த மல்டிப்ளைல இருக்க 18 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்தோம்னா டிவைடட் பை 18 அப்படின்னு ஆயிரும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா
2 டேபிளில் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கேன். 9 2s are 18, 2 2s are 4, 4 2s are 8. 3 டேபிளில் கட் பண்ணோம்னா 3 3s are 9, 8 3s are 24. மறுபடியும் இங்கே 3 டேபிளில் 1 3s are 3, இங்கே பாருங்க 1 3s are 3, பேலன்ஸ் 1, 18ல் 6 3s are 18 அப்படின்னு கட் பண்ணியிருக்கேன். நியூமரேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா 16 8 இருக்குது, டினாமினேட்டரில் எதுவும் இல்லை. இஸ் ஈக்குவல் டு பி. 16 8 மல்டிப்ளை பண்ணோம்னா 128. therefore the base of the parallelogram is 128 மீட்டர். ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதோட ஃபார்முலா ஈக்குவல் பண்ணி என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் கொஸ்டினை வந்து ஒரு 2 times அட்லீஸ்ட் படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் அது. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா the length of the parallelogram is 1/4 of its base அப்படின்னு கொடுத்துருக்காங்க. then if the area of the parallelogram is 676 square centimeter, find the height of the base அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? the height of the parallelogram is, ஏரியா கொடுத்துட்டாங்க 676 ஸ்கொயர் சென்டிமீட்டர். that height of the parallelogram is h is na equal to 1/4 of the base. பேஸ்ல 1/4 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/4 into b. நமக்கு ஏரியா ஆஃப் த parallelogram ஃபார்முலா தெரியும், b into h ஸ்கொயர் யூனிட். ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 676 equal to b வந்து b-ஆவே தான் இருக்கும், அப்படியே போட்டுக்கிட்டோம். இந்த ஹைட்டுக்கு மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா 1/4 into b ன்னு போடுறோம். ஏன்னா ஹைட் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட் இருக்க இடத்துல என்ன போடுறோம்? ஹைட் இருக்க இடத்துல 1/4 into b அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு, இந்த டினாமினேட்டர்ல இருக்க 4 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்ததுன்னா மல்டிப்ளை 4ஆ மாறிடும். 676 into 4 is equal to b into b. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம் போன எக்ஸசைஸ்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம், b plus b இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1 time b plus 1 time b, 2 times b ன்னு போடலாம். இது வந்து மல்டிப்ளிகேஷன், b into b. அதாவது 2 into 2 எப்படி எழுதுவோம்? 2 ஸ்கொயர்னு எழுதுவோம். அதே மாதிரி b into b, b ஸ்கொயர். ஓகேங்களா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 676ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணா 2704 is equal to b ஸ்கொயர் அப்படின்னு வருது ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் ஈக்குவல் அப்படின்னு வந்து பேஸ் ஈக்குவல்ங்கிற கண்டிஷனும் நம்ம கொண்டு வரணும். அப்போ இந்த 2704க்கு பிரைம் ஃபேக்டர் எடுக்கிறோம். உங்களுக்கு லாஸ்ட் இயர் பிரைம் ஃபேக்டர் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பிரைம் ஃபேக்டர் எடுக்கிறோம்னா the last digit even number, so it is divisible by 2 table. 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 1352ன்னு வருது. again the last digit is even number. இதையும் 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். இதை டிவைட் பண்ணோம்னா 676ன்னு வருது. 6ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ மறுபடியும் இந்த 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 338ன்னு வருது. again the last digit வந்து ஈவன் நம்பர். மறுபடியும் 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 169 அப்படின்னு வருது. 169 இஸ் த பிரைம் நம்பர். அப்போ பிரைம் நம்பரால் மட்டும் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 13 into 13 169. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் 2 இருக்கனால எல்லாமே 2 டைமா டிவைட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். இங்க பாருங்க கோடு போட்டுக்க பாருங்க, 1 time 1 time 1 time எல்லாமே 2 பேரா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி பண்ணிக்கணும், ஏன்னா பவர் 2 இருக்கனால. ஓகேவா? அப்ப இங்க 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 times, 2 ஸ்கொயர். மறுபடியும் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 ஸ்கொயர். 13 எத்தனை டைம் இருக்கு? 2 times. ஓகேங்களா? அப்ப பவர் 2 இருக்குன்னா அதே பவர்ல நம்ம கொண்டு வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பார்த்துக்கணும். இட்ஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர். இதுக்கு எல்லாத்துக்குமே பவர் வந்து ஈக்குவல். அப்ப என்ன பண்ணிக்கிட்டேன்? பேஸ் எழுதிக்கிட்டேன். 2 into 2 into 13 ஹோல் பவர் 2ன்னு போட்டுக்கிட்டேன். பிகாஸ் பவர் வந்து மூணுக்குமே சேமா இருக்கனால எல்லாத்தையும் போட்டு பிராக்கெட் போட்டு ஹோல் பவர் 2ன்னு போட்டுக்கிட்டேன். இட்ஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர். இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா பவர் 2. ஓகேங்களா? ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் 2, லெஃப்ட் சைடும் பவர் 2. அப்போ ரெண்டு சைடுமே பவர் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷனில் பேஸும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? therefore now b is equal to, இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 2 2s are 4, 4 13s are 52 சென்டிமீட்டர். அப்போ பேஸ் ஆஃப் த parallelogram is equal to 52 சென்டிமீட்டர். இதை நம்ம வந்து ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட் என்னன்னு சொல்லியிருக்கோம்? 1/4 into b. அப்போ அந்த bங்கிற இடத்துல 52 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க, 1/4 into b. bங்கிற இடத்துல 52 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த 4ஐயும் 52ஐயும் கேன்சல் பண்ணா 13 டைம்ஸ் இருக்கு. therefore h is equal to 13 4s are 52 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நல்லா படிங்க,
கிவன் என்னவோ ஃபஸ்ட்டு அதை எழுதணும். கிவன் எழுதுனாதான் உங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கொஸ்டினை சாதாரணமாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. 2 times அட்லீஸ்ட் வந்து கொஸ்டின் நம்ம ரிவைஸ் பண்ணணும். The next sum, 5th sum பார்த்தீங்கன்னா the area of the rhombus. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா parallelogram பார்த்தோம், ஸ்கொயர்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நான் எல்லாமே இந்த ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் எல்லாமே கலந்து நமக்கு வரும். The area of the rhombus is 576 square centimeter and the length of the one of its diagonal is half of the length of the other diagonal. Then find the length of the diagonals அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கொடுத்துருக்காங்க 576 ஸ்கொயர் சென்டிமீட்டர். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? தட் ஒன் ஆஃப் த டயகனல், ஏதாவது ஒரு டயகனல் D2, டயகனல் D1, ராம்பஸ் வந்து 2 டயகனல் இருக்கும். ஓகே, D1 ஒரு டயகனல், D2 ஒரு டயகனல். D2 is equal to half of the other diagonal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஃப்னா அதர் டயகனல்ல half of the part இருக்கும் அப்படின்னு அர்த்தம். 1/2 into D1. இது கண்டிஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. One diagonal is, length of the one diagonal is half of the other diagonal. Find the values of the diagonal.